ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் கார்லிக் இல்லாமல் குட்டீஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரெசிபி. விரத நாட்கள் அப்புறம் இந்த மாதிரி பித்ருபக்ஷம்லலாம் ட்ரெடிஷ்னல் காய்கறி இதே பண்ணினா பசங்களுக்கெலாம் பிடிக்காது. இந்த மாதிரி வித்தியாசமாக பன்னீர் ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிற அப்புறம் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ நல்லா இந்த வெண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். இதோட நான் க்ரீம் சேர்த்துட்டுருக்கேன். இந்த க்ரீமையும் நம்ம சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் அதே கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய் லேசாக இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுண்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, ஜீரக பவுடர். நம்ம முழுக்க தக்காளியில் பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் யூஸ்வலாக நம்ம சேர்த்துக்கிறத கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டிஷ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் தான் வச்சா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சின்னு வந்த தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கிரேவி திக்காக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக வெண்ணெய், நல்லா கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர், இந்த கசூரி மெத்தி இந்த வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம். க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ரெசிபி ரெடி. நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள், கலரை பார்த்தாலே தெரியும். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி,
இப்போ சர்வ் பண்ணி காட்டிடலாம். கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீமியான ரெஸ்டாரண்ட் பன்னீர் கறி ரெடி. சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.